நெக்ஸ்ட் 11.2ல 5th ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். இதை இன்டகிரேஷன் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்டகிரல் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஆஃப் 4x ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிட்டேன். இப்போ நமக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ல ஃபார்முலாஸ் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணோம். நமக்கு ஒரு ஃபார்முலாஸ் இருக்கு. இன்டகிரல் ஆஃப் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலானா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சின்றது நம்மளோட ஃபார்முலா. ஓகேவா? இங்க நமக்கு அதே பேட்டர்ன் இருக்கு. பட் ஆனா எக்ஸ் இருக்க இடத்துல நமக்கு 4x இருக்கு. ஓகேவா? இங்க எக்ஸுக்கு பதில் 4x இருக்கு. அப்ப சேம் நம்ம இன்டகிரேஷன் ஆஃப் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இந்த பேட்டர்ன்ல இருக்கு அப்படின்னா நம்ம என்ன போடுவோம்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ். இதுல நமக்கு ஏஎக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதை நம்ம இங்க போடுவோம். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது 4 பிளஸ் சி. இந்த ஃபார்முலாஸை நம்ம ரிமைன் பண்ணிக்கணும். இந்த ஃபார்முலால இருந்து இந்த ஃபார்முலால, அதாவது இதோட கோஎஃபிஷியன்ட் 1ன்றதுனால நமக்கு டிவைட்ல போட்டா தெரியாது. ஓகேவா? டிவைட்ல 1 போட்டா சேம் ஆன்சர் தான் வரும்ன்றதுனால நம்ம இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவே இதை படிச்சுட்டு இருக்கோம். பட் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலான்றது 1 மைனஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சு அப்படின்னா இங்க ஏன்றது டிவைட்ல வரணும். இங்க இதோட கோஎஃபிஷியன்ட் டிவைட்ல வரணும். ஓகேவா? இதுவும் சேம் தான். பட் இதோட கோஎஃபிஷியன்ட் 1ன்றதுனால நம்ம 1 போட்டா தெரியாது. ஓகேவா? சரி, இப்போ நீ இந்த ஃபார்முலா இங்க அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் பதிலா நம்ம இங்க என்ன இருக்கு? 4x இருக்கு. இங்க வந்து மைனஸ் போட்டுறக்கூடாது. நமக்கு ஃபார்முலாலே வர்ற மைனஸ் இது. ஓகேவா? அதனால இங்க மைனஸ் ஆஃப் 4 எல்லாம் போடக்கூடாது. நெக்ஸ்ட் ஏஎக்ஸ் போட்டாச்சு. டிவைடட் பை ஏவோட வேல்யூஸ் என்னது? 4 பிளஸ் சி. ஓகேவா? இதுக்கு மேல இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதோட விட்டுறலாம். செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்மும் நம்ம இதே ஃபார்மேட்ல தான் இருக்கு. பட் கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் இருக்கு. இங்க ரூட் ஆஃப் 1 மைனஸ் 81 எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். இங்க வந்து நமக்கு ஃபுல்லாவே ஸ்கொயரிங் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த கான்ஸ்டன்ட்டும் சேர்ந்து ஸ்கொயரிங்ல இருந்துச்சு. பட் ஆனா இங்க நம்ம ஒன்லி எக்ஸ் மட்டும் தான் ஸ்கொயரிங்ல இருக்கு. இது வந்து நமக்கு ஸ்கொயரிங் இல்ல. ஆனா சேம் ஃபார்மேட் தான். ரூட் இருக்கு 1 மைனஸ் ஆஃப் 81 எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. இப்போ நமக்கு 81க்கு ரூட் எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கு என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணிக்கணும். சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இன்டெகிரல் ஆஃப் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் 81 நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 9 வரும். இப்போ 9x ஹோல் ஸ்கொயர் மொத்தமா காமனா போட்டுக்கலாம். இதுக்கும் ஸ்கொயரிங் வரும், இதுக்கும் ஸ்கொயர் வரும். 9 ஸ்கொயர் பண்ணா 81 வரும், எக்ஸ் ஸ்கொயர் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் வரும். ஓகேவா? இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ நமக்கு இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சா? 1 மைனஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர்ன்ற ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம சைன் இன்வர்ஸ் அப்ளை பண்ணலாமா? இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் இருக்க இடத்துல 9x இருக்கு. டிவைடட் பை இதோட கோஎஃபிஷியன்ட் 9 பிளஸ் சி. இங்க மைனஸ் 9 போட்டுறக்கூடாது. ஏன்னா இது ஃபார்முலால வர்ற மைனஸ். ஒன்லி ஏவோட வேல்யூஸ் மட்டும் தான் இங்க போடணும். ஓகேவா? இதுல தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் நம்ம இன்டகிரேஷன்ல எந்த ஃபார்மேட் ஆனாலும் இன்டகிரல் எடுத்து எழுதிக்கலாம். 36x ஸ்கொயர். இப்போ 1 டிவைடட் பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் 36x ஸ்கொயர் இருக்கு. பட் ஆனால் நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் ஒன்று படிச்சிருப்போம். 1 டிவைடட் பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இதுக்கு என்ன ஃபார்முலாஸ் படிச்சிருப்போம் அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சின்னு படிச்சிருப்போம். ஓகேவா? இதுவும் இதே இந்த மாதிரி பேட்டர்ன் உள்ள ஃபார்முலாஸ் தான். இங்க நமக்கு இதோட கோஎஃபிஷியன்ட் 1ன்றதுனால டிவைட்ல 1 போட்டா தெரியாது. ஓகேவா? இப்போ இதோட ஸ்டாண்டர்டா எழுதணும் அப்படின்னா ஏஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் போட்டோம்னா நமக்கு என்ன வரும்னா tan இன்வர்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் டிவைடட் பை இதோட கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூஸ். ஓகேவா? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஏவோட வேல்யூஸ் என்னவோ அதை எடுத்து எழுதணும். ஓகேவா? இப்போ நமக்கு இந்த ஃபார்மேட்டுக்கு ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணலாம்? சேஞ்ச் பண்ணலாம். 36க்கு நமக்கு ஸ்கொயர் ரூட் வரும். இப்போ 1 டிவைடட் பை 1 பிளஸ் 36 ஸ்கொயர் ரூட் என்னது? நமக்கு 6x ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு இப்போ கன்வெர்ட் பண்ணிட்டோமா? இப்போ நம்ம இந்த tan இன்வர்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் இருக்கிறதுல நமக்கு என்ன இருக்கு? 6x இருக்கு. டிவைட்ல நம்ம என்ன பண்ணணும்? இதோட கோஎஃபிஷியன்ட் போடணும். இதோட கோஎஃபிஷியன்ட் 6 பிளஸ் சி. இதான் இதோட ஃபைனல் ஆன்சர்.